ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷாலின் தம்பி ருத்ரா, மிதிலா பால்கர், கருணாகரன், மிஷ்கின் மற்றும் விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம் ஓஹோ எந்தன் பேபி. நாயகன் ருத்ரா +2 படிப்பு, காலேஜ், காதல், கிஸ் சீன்ஸ், 2 முறை லவ் பிரேக்கப் என்று போகிறது முன்பாதி படம். அதற்கு முன் படம் ஓப்பன் ஆனதும் டைரக்ஷன் கனவோடு இருக்கும் ஹீரோ ஆக்டர் விஷ்ணு விஷாலிடம் மேனேஜராக இருக்கும் ரெடின் கிங்ஸ்லி மூலமாக விஷ்ணு விஷாலுக்கு படம் இயக்குவதற்காக கதை சொல்கிறான். அந்த கதையில்தான் தன் சொந்த வாழ்க்கையில் நடந்த கதையாக சொல்கிறான். அவன் லவ் பிரேக்கப் சீன் சொன்னதும் ஓகே இன்டர்வல் பிளாக் என்கிறான் விஷ்ணு விஷால். அவருக்கு கதை பிடித்து விடுகிறது. அப்போதுதான் அவனிடம் இல்லை சார், என் நிஜ வாழ்க்கையில் இந்த கதை இத்தோடு முடிந்து விட்டது என்கிறான். ஆனால் விஷ்ணு விஷாலோ இதையே படமாக பண்ணலாம், இதுதான் இன்டர்வல் பிளாக், பிரேக்கப் ஆன லவரை தேடி நீங்கள் போய் ஆகணும், அப்புறம் நடக்கிறது தான் செகண்ட் ஹாஃப் என்று சொல்ல வாய்ப்பே இல்லை என்று மீதி கதையை சொல்லாமல் திரும்புகிறான் ருத்ரா. ஆனால் நிஜ வாழ்க்கையில் பிரேக்கப் ஆன லவரை சந்தித்தால் டைரக்டர் ஆகிவிடலாம், மீதி கதையும் கிடைக்கும் என்று விஷ்ணு விஷால் சொன்னதால் அவளை தேடி மணிப்பால் செல்கிறான். அங்கு அவளை சந்தித்தானா, மீதி கதை என்னதான் ஆனது, விஷ்ணு விஷாலிடம் சொல்லி கால்ஷீட் வாங்கி படம் இயக்க முடிந்ததா என்பது மீதி கதை. யூத்ஃபுல்லான படம் இது. அப்பாவித்தனமான ஹீரோ, அழகழகான ஹீரோயின்ஸ், 4 முத்த காட்சிகள் என்று யூத்தை குறிவைத்தே இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எண்ணம் பலிக்கும் என்றே தோன்றுகிறது. பள்ளி தோழியாக வரும் திவ்யா வரும் காட்சிகள் ஹாட்டானவை. மெயின் ஹீரோயினாக மிதிலா பால்கர் மராட்டிய வரவு. ஆரம்ப காலத்து குயிலி போல முகவெட்டு. சன் டிவி நீங்கள் கேட்டவை. விஜயசாரதி இதில் ஹீரோவுக்கு அப்பாவாக, ஜோசியம் சென்டிமெண்ட்டை நம்புபவராக பருத்த உருவமாக வருகிறார். கஸ்தூரிக்கு சம்பந்தமே இல்லாத அப்ராணி கேரக்டர். மிஷ்கின் டைரக்டராகவே வருகிறார். கருணாகரனின் குறுக்கீடுகள் பார்த்து கோபப்படுவார் என்று பார்த்தால் அக்செப்ட் பண்ணுவது செம. ருத்ராவின் ஸ்கூல் லவ், கிஸ் எல்லாமே டேக் இட் பாலிசியாக இருக்கிறது 2 பேருக்குமே. ஆனால் மிதிலா பால்கருடனான லவ்வில் உயிர்ப்பு இருக்கிறது. ருத்ரா ஸ்கூல் பருவத்தில் பக்கத்து வீட்டு சீனியருடனான லவர், அவனை விட 1 வயது மூத்தவள். 2வது லவ் மிதிலா பால்கர் டாக்டர், அவனை விட 3 வயது மூத்தவள் என்பது கதை. மொத்தத்தில் கமர்ஷியலான யூத்ஃபுல்லான தோற்றுப்போகாத படமாக அமைந்துவிட்டது ஓஹோ எந்தன் பேபி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.